வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு முதல் பார்வை நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஜி சுந்தரராஜன் அவர்களும் தொழில் ஆலோசகர் என்எஸ் வெங்கட்ராமன் அவர்களும் நம்ம ரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். இன்றைக்கு நாளிதழ்களில் நிறைய விளம்பரங்கள் வந்திருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் நிறைய பேர் நிறைய விளம்பரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு விளம்பரம் தமிழ்நாடு அரசு சார்பாக வந்திருக்கு. அதில் மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் 69வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு முழுவதும் 69 லட்சம் மரக்கன்றுகள் நடும் மாபெரும் திட்டம், வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பசுமையாக்குதல் திட்டத்தை துவக்கி வைக்கிறார். நேரம், நாள், இடம் இதெல்லாம் போட்டு முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் இந்திய ஆட்சிப்பணி தலைமைச் செயலாளர், அதுல்யா மிஸ்ரா இந்திய ஆட்சிப்பணி முதன்மைச் செயலாளர், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அப்படிங்கிறவங்க இந்த 2 அதிகாரிகளும் இந்த விளம்பரத்தை கொடுத்துருக்குறாங்க. முதலமைச்சருடைய படம் இந்த விளம்பரத்தில் இல்லை. இது வழக்கத்திற்கு மாறாக ஒரு போக்காக இருக்கு. ஒன்று. இரண்டாவது, 69 லட்சம் மரக்கன்றுகள் நடும் மாபெரும் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர இதுல வேற அம்சங்கள் என்ன இருக்கிறதாக பாக்குறீங்க? அதாவது முதல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நம்ம 64 லட்சம் மரம், 65 லட்சம் மரம், 66 லட்சம் மரம், 67 லட்சம் மரம்னு ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதில் எந்த மரத்தையும் இவங்க வச்சு உருப்படியாக வளர்க்கலை. அப்படி உண்மையிலே வளர்த்துருந்தாங்கன்னா இன்னும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கும். 12% ஃபாரஸ்ட் கவரில் இருக்காது. 33% இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும். தமிழ்நாட்டில் 12% தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு குற்றவாளியின் பேரில் எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத கேள்வி இங்கே இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தால் அவங்க உயிரில் இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, அவங்க 100 கோடி ரூபாய் ஃபைன் கட்டியிருப்பாங்க, முதலமைச்சர் பதவியை இழந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவரின் பேரில் தமிழக அரசு எப்படி இந்த விஷயத்தை செய்ய முடியுங்கிற கேள்வி நம்ம சேர்த்தான் பார்க்கணும். மரம் நடுறது, அந்த ஃபேஸ் ஆஃப் இட் பார்த்திங்கன்னா வர்தா புயல் சென்னையில் நிறைய மரங்கள் விழுந்திருக்கு, அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் யார் பேரில் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு குற்றவாளியின் பேரில் செய்கிறது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு ஒரு சேரண விஷயமாக இருக்க முடியாது. இதில் அந்த அமைச்சருடைய பெயர் இந்த விளம்பரத்தில் இல்லாமல் அதிகாரிகளுடைய பெயர் இருப்பது கூட திட்டமிட்டது. ஆமாம், லீகலாக ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க, அதிகாரிகள் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சுருக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த எனக்கு இதில் அரசு யார் படம் போடுறாங்க யார் படம் போடலைங்கிறத விட இந்த மரம் வளர்ப்பு திட்டம் தான் அதில் நல்லது நடக்கும்னா எது செய்தாலும் நியாயம் அதை பற்றி பேசுறது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இந்த மரம் வளர்ப்பு திட்டம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது. நான் ஒரு மாணவராக இருந்தபோது ஊட்டியில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ வன மகோத்சவம்னு சொல்லுவாங்க. அப்போ சிபி ராமசாமியார் தான் ஒரு புதுசாக மரத்தை நட்டார். நட்டுவிட்டு பக்கத்தில் கேட்டார், போன வருஷம் ஒரு மரம் நட்டேன், எங்கே நட்டேன்னா இதே இடத்துக்கு தான் சார் போன வருஷமும் நட்டோம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு சிரிச்சுட்டு, அது இப்போ இல்லை பல வருடங்களுக்கு மேலே அதே மாதிரி தான் இப்போ தொடர்ந்து இருக்குது. சுந்தரராஜன் சொன்ன மாதிரி பல திட்டங்கள் வருஷம் 50 லட்சம் 60 லட்சம் 100 லட்சம்னு கூட சொல்லியிருக்காங்க மரம் வளர்க்க போகணும். இப்போ பெசன் நகர் ஒரு எடுத்துக்கோ. பெசன் நகர்லன்னா ஒவ்வொரு வருஷமும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தொடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் மரம் நடுவாங்க. மரம் நட்டுட்டு ஒவ்வொருத்துமே பராமரிக்க மாட்டாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் போயிடும். திருப்பி அடுத்த வரும். அதே நானும் 10-15 வருஷமாக பெசன் நகரில் இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டு இருக்கேன், மரம் வளரல, மரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண அது என்ன பிரச்சனைனா, மரத்தை நட்டுடுறாங்க, தண்ணி விட மாட்டாங்க, பராமரிக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு சஜஷன் ஒன்று கொடுத்தேன் நான். ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது பதிலே வரல எனக்கு. அதில் சொன்னால் இந்த மரம் நல்லா பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன பண்ணுங்க, மரம் நீங்கள் வளர்த்திருங்க, வச்சுட்டு அதை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஏதாவது ஒரு குடும்பமாக தனிப்பட்ட நபர் அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுப்பேன்னு சொல்லி அவங்க பேரை போட்டுட்டோம். சப்போஸ் சுந்தரராஜன் மரம் நடுனா சுந்தரராஜனோட இதில் நடக்கிறதுன்னு அதில் பேரை போட்டுட்டோம். அந்த மாதிரி பண்ணால் அவங்க குடும்பத்துலேயும் இருக்கும், மரம் வளர்ப்பாங்க. அவங்க குடும்பம் வளரும்போது மரம் வளரும். அது மாதிரி ஆக்கப்பூர்வமாக செய்யலாம். செய்யாமல் சும்மா அதிகாரிகள் விட்டிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அதனால் இதில் என்ன பிரச்சனை வேணும்னா, இந்த மரம் 2-3 இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் மண்ணுக்கு தகுந்த மாதிரி, சீதோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி சரியான மரத்தை நடணும். அப்போ தான் அதுக்கு எந்த அளவு ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு வராங்க, மரத்தை வெட்டுறாங்க, திருப்பி போயிடுறாங்க. அது ரொம்ப முக்கியம். சில இடத்துல மண் வளம் கூட இருக்கும், சில இடத்துல மண் வளம் குறவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி மரம் நடணும். அதுக்கெல்லாம் சரியாக ஆராய்ச்சியே செய்யலை. இது ஒரு மெக்கானிக்கலாக செஞ்சுட்டு போகிறாங்க. அதனால் இது வரைக்கும் நடக்காது. இதில் நடக்குமான்னு சந்தேகமாக தான் இருக்குது.
இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி போயிடுறது. ஆனால் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியம். இதில் எந்த விதமான இதில் வந்து மாற்று கருத்துக்கு வழியே கிடையாது. பல விஷயங்கள்ல மற்ற சமூகத்தை விட முன்னோக்கி சிந்திக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல பொருந்தி வரல. 12% தான் காடுகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது இல்லை, இது ரொம்ப ஒரு முரணான விஷயம். சார் சொன்னது சின்ன காடை நீங்கள் வளர்க்கவே முடியாது. மரம் வளர்க்கலாம், காடு வந்து அதுவாக உருவாகணும். நீங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மரங்களில் ஒரே இடத்துல வச்சு நட்டு அது அந்த பயோடைவர்சிட்டி அந்த ஈகோ ஹாட்ஸ்பாட் வந்து அதுவாகவே உருவாகணும். நீங்கள் முடிவு பண்ண முடியாது அங்கே எந்த பூச்சி மாதிரி வரணும், எந்த பறவை வரணும், எந்த விலங்கினங்கள் வரணும், எந்த மாதிரி புல் முளைக்கணும் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் நம்ம வைக்கிற மரங்களில் அதுவே சேர்ந்து அதுவே தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மோசடியான திட்டம் வந்து தெரியுமா? தமிழ்நாடு காடு வளர்ப்பு திட்டம் தான். காட்டை யாரும் வளர்க்க முடியாது, மரம் தான் நீங்கள் வளர்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு இந்த ஜப்பானுடைய கோஆப்ரேஷனில் ஜப்பானுடைய ஃபண்டிங்கில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு என்னமோ வந்து தமிழ்நாடு அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று போட்டாங்க. என்னாச்சு இன்றைக்கி வந்து மிகவும் என்ன ஆச்சுன்னு யாருமே இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கணக்கெழுதிடலாம். இந்த ப்ராஜெக்டில் மரம் வச்சோம் ஆடு மாடு தின்றுச்சு, மரம் வச்சோம் புயல் அடிச்சு போயிடுச்சு, மரம் வச்சோம் வெள்ளத்தில் அடிச்சு போயிடுச்சு. இது மாதிரி நேச்சுரல் கிளாமிட்டி நீங்கள் ஈஸியாக போட்டு நிறைய ஸ்கீம்ஸ் எழுதி பணம் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் செய்யப்படாவிட்டால் இது வந்து ஒருபோதும் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பசுமையான மாநிலமாக மாற்றுவது கிடையாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸில் நீங்கள் இருக்கின்ற கொஞ்சம் காடுகளையும் அழிக்கிறதுக்கு பெரிய பெரிய திட்டங்களை அனுமதிச்சுட்டு நியூட்ரினோ போன்ற திட்டங்களை அனுமதிச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் மரங்களை என்ன அர்த்தம் இருக்க முடியுது? எவ்வளோ ஒரு முரணான விஷயம் அது. இருக்கிற காட்டை காப்பாற்ற மாட்டேங்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து எல்லா திட்டங்களையும் அனுமதிச்சுட்டு காடுகள்லாம் அழிச்சிட்டு இன்னொரு பக்கம் நாங்கள் மரம் வைக்கிறோம்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஈஸியாக செய்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இல்லை, ரெண்டு இருக்குது. அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸில் இப்போ போய் நம்ம சைன் பண்ணும்போது மோடி அரசு வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் இவ்வளோ வார சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதில் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணணும், மரம் ரொம்ப முக்கியம். ரெண்டு இருக்குது. அதாவது சொன்னதில் ஓரளவு சரி. அஃபாரஸ்டேஷன் டென்ஸ் ஃபாரஸ்ட் ரொம்ப தேவை அதுக்கு. அதனால் ஃபாரஸ்ட் வந்து வளர்கிறதுக்கும் இந்த தெருவில் மரம் வளர்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அதுக்காக தெருவில் மரம் வளர்த்ததை குறைவாக மதிப்பிட வரலாம். எல்லா மரமும் இது வரும். டென்ஸ் ஃபாரஸ்ட் ரொம்ப அப்போ தான் ஒரு பெருமளவில் ஒரு மாற்றம் வரும். அதனால் அதை குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த திட்டத்தை பாராட்ட வேணும், நடக்கணும், மக்கள் இயக்கமாக மாற்றணும். அதில் என்ன பிரச்சனை வருது? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்காத காரணமே மக்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு பண்ணுறது. அது மக்கள் இயக்கமாக கொண்டு வரணும். அதுக்கு தான் ஒரு இமேஜினேட்டிவ் லீடர்ஷிப் வேணும். அந்த முதலமைச்சர்களுக்கு அந்த பார்வையில் இருக்கணும். இல்லாமல் நான் வந்து இனாகிரேட் பண்ணிட்டேன் போயிட்டேன், இந்த வேலை தீர்ந்தது, இப்போ பேப்பரில் பேர் வந்தாச்சுன்னு போடாமல். ரெண்டாவது என்ன பிரச்சனை இது மாதிரி வரணும்னா ஃபாலோ அப்பே கிடையாது. அது மரம் நட்டிங்க அடுத்த வாரம் ஓடுதா யாராவது பார்க்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், ஒருத்தர் கேட்குறது. அதான் இதில் பிரச்சனை. அஃபாரஸ்டேஷனுங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்கீம். அந்த அஃபாரஸ்டேஷனும் ரொம்ப முக்கியம். அப்போ மரத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபாரஸ்ட்டில் ஒரு முக்கியமாக ஒன்று பார்க்க வேண்டியது, மரத்துக்கும் ஒரு ஆயுஸ் உண்டு. அதாவது எல்லா மரமும் என்றைக்கே இருக்காது, சில இருக்கும். அந்த அஃபாரஸ்டேஷனில் ரீப்ளான்டிங் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். அதுக்கெல்லாம் கொள்கை இருக்கே இல்லைன்னு இல்லை, பாலிசிஸ் இருக்கே இல்லைன்னு இல்லை. கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது அஃபாரஸ்டேஷன், எல்லாரும் ஒத்துட்டு இருக்காங்க. அது வந்து செய்ய வேண்டியது ஒரு முக்கியம். அதனால் அதே சமயம் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் முக்கியம். அதனால இது பயன் இல்லைன்னு சொல்றது ரொம்ப அடர்த்தியான காடுகளை அதுக்குரிய சூழலோட உருவாக்கவே முடியாதா சுந்தரராஜன்? அது ஓரளவு உண்மை. அதாவது ஃபாரஸ்ட்டுங்கிறது இட் கம்ஸ் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி வரும். ஃபாரஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் மார்ஜினலாக டெவலப் பண்ணலாம். புதுசாக இடத்துல ஃபாரஸ்ட்லாம் செய்ய முடியாது. அது உண்மை. அதனால் அது இருக்கிற ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சமுதாயம் வளரும் போது, பொருளாதார வளர்ச்சி வரும்போது இயற்கை தேவை, பொருளாதார தேவை முக்கியம். அதே சமயம் இயற்கையை பாதுகாக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து இது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதாவது காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் இது வேணுமா அது வேணுமா போய் இன்னைக்கு உள்ள ஒரு திட்டத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை விட அதை பாதுகாக்கிறதுனால வரக்கூடிய நன்மை தீமைகளை சரியா எடை போட்டு தீர்மானம் செய்வது. இன்னைக்கு உள்ள பிரச்சனைல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா குளோபல் வார்மிங், புவி வெப்பம். அதாவது 1880லேருந்து 2010 வரைக்கும் குளோபல் டெம்பரேச்சர் 1 டிகிரி கூடியிருக்கு. அதாவது 100 வருஷத்துல 1 டிகிரி தான் கூடுனது. ஆனால் 2010லேருந்து 2015 0.15 டிகிரி கூடிடுது. 1.15. அதாவது இன்றைக்கி உள்ள பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1.5 டிகிரி 1880 பேஸில் வந்ததுன்னா கடுமையான விளைவு ஏற்படும். இப்போ இந்த தமிழ்நாட்டில் இப்போ என்ன வருதுன்னா குளோபல் வார்மிங்கில் மெயின் பிரச்சனை என்னென்னா விண்ட் டைரக்ஷன் மாறிடும். எந்த பக்கம் காற்று இது வரைக்கும் வந்திருந்ததோ அந்த பக்கம் காற்று வரதுனால சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் வரும். விண்ட் டைரக்ஷன் மாறும்போது எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும் தெரியாது. ரொம்ப கடுமையான பிரச்சனை. அதில் வந்து இம்பேக்ட் என்ன வரும்னா, ஒன்று வந்து சீயோட லெவல் கூட்டிடும், ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பயப்படுறாங்கன்னா இமயமலையில் ஐஸ் மெல்ட் ஆக இப்போ ஆர்டிக்கில் அது இம்பேக்ட் வந்திருக்கு.
அந்த இம்பேக்டை தடுக்கணும். அந்த இம்பேக்டை தடுக்கிறதுனால இது வந்து ஒரு என்ன பண்ணாலும் அந்த இம்பேக்ட் எப்படி தடுக்க முடியும்னு பார்க்கணும். அதுக்கு அஃபாரஸ்டேஷன் ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை. அந்த அளவில் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து அழித்து தொழில் செய்கிறது தவறு, அது செய்யக்கூடாதுன்னு தான் தோணுது. அது செய்யறது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு முன்ன மாதிரி இல்லை போகுது. அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. முதலமைச்சர் வந்து 69 லட்சம் மரக்கன்றுகளை நடுகிறாருங்கிற ஒரு விளம்பரத்தை பற்றி பேச போனா அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஆர்டிக்ல அந்த விளம்பரத்திலே பிரச்சனை இருக்கனால அது அப்படிதான் வருது. விளம்பரத்திலே பிரச்சனை இருக்குது. விளம்பரத்துல இருக்கிற பிரச்சனையோட கடுமையான பிரச்சனைகள் வந்து வெளியில வருது. ஃபாலோ அப் இல்லை அப்படிங்கிற கருத்தை 2 பேரும் சொல்றீங்க. ஃபாலோ அப் தொடர்பான சில விஷயங்களை முன்னிறுத்துற மாதிரி இன்னொரு செய்தி இருக்குது. வறட்சியை சமாளிக்கிறதுக்கு பண்டைய காலத்து குடிமராமத்து திட்டம் அடுத்த மாதம் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. சமூகத்தினுடைய பங்கெடுப்பையும் சேர்த்து சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு லைன்ல இது போற மாதிரி வெளியில பார்க்கும்போது தெரியுது. இல்ல இந்த வழக்கமாக சொல்ற பிபிபி திட்டத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது நம்புவோம் அப்படின்னு. குடிமராமத்து திட்டம்ங்கிறது புதிய திட்டம் கிடையாது. 1970கள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த திட்டம் தான். என்னைக்கு இவங்க வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் WRD டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வந்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்ததுலேருந்து நீர்நிலைகளோட அழிவு வந்து ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அந்த நீர்நிலை வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு கிராமத்துலையும் 4 அல்லது 5 நீர்நிலைகள் இருக்கும். ஒன்று குடிப்பதற்கு, இன்னொன்று வந்து குளிப்பதற்கு, இன்னொன்று வந்து துணிகளை துவைப்பதற்கு, இன்னொன்று வந்து கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கு, விவசாயத்திற்கு, இந்த மாதிரி பல்வேறு பர்பஸஸ்க்காக ஒவ்வொரு நீர்நிலையும் வச்சுப்பாங்க. ஒரு விஷயத்தை 100 இதில் போய் செய்ய மாட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க கிளியர் கட்டாக இருந்தாங்க. அப்போ அந்த குடிமராமத்து இருக்கும்போது அந்த குளங்கள், அந்த நீர்நிலைகள்லாம் அது எங்கள் குளமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. WRD அதை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அது WRD குளமாக மாறிடுச்சு. ஸோ அப்போ அந்த குடிமக்களுக்கும் அந்த நீர்நிலைக்கும் இருந்த ஒரு கனெக்ட் வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு. இதை வந்து நாங்கள் ரொம்ப வருஷம் சொல்லிருக்கோம். அது குடிமராமத்து வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரொம்ப கன்வென்ஷனலாக ரொம்ப பழைய நினைக்க வேண்டாம். குடிமராமத்து ஒரு நல்ல விஷயம் தான், பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா அந்த குளத்தை அந்த மக்கள் வந்து ஓன் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்க அந்த கனெக்ட் இருக்கும். அலாம் அடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பல விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஸ்னூஸ் போட்டுட்டு நாங்கள் தூங்குறவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, அட்லீஸ்ட் இப்போ இது வந்து செஞ்சாங்கன்னா என்னன்னா, நீங்கள் கிராமத்துக்கு போனால் ஒரு சாதாரண மாட்டு வண்டியில் வந்து அந்த விவசாயி வந்து அந்த குளத்துக்கு போய் மண் எடுத்துட்டு வருவாங்க. அவங்கள வந்து அந்த தாசில்தார் அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீ எப்படி எங்களை கேட்காம போனால் எங்கள் குளத்துக்கு மண் எடுத்து வரலான்னு. லாரியாக ஆயிரக்கணக்கான லாரியாக ஆற்றுல மண் எடுத்துட்டு போவாங்க. அவங்க சல்யூட் அடித்து வந்து அதிகாரிகள் வந்து விடுவாங்க. அப்போ இது எவ்வளோ ஒரு முரணான விஷயம் பாருங்கள். அந்த விவசாயி செய்கிற செயல் சரியான செயல். ஏன்னா நீர்நிலைகளில் தூர்வாரதே இல்லைவங்க. இவங்க தான் மண் வேற எங்கேயும் கிடச்சதில்லை. ஆனால் நீர்நிலை போய் தூர்வாரதே இல்லை. WRD டிபார்ட்மெண்ட் போய் தூர்வாரதே இல்லை. அதாவது விவசாயி அந்த மண் வந்து உண்மையை நல்ல வளமான மண். அது அந்த விவசாயி அந்த குளத்துலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வயலில் வந்து கொட்டுவோம். அப்படி தான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. அந்த குளங்கள் இருக்க மண்ணை வந்து எடுத்துகிட்டு வந்து வயலில் வந்து கொட்டி அந்த வயல் வந்து செழிப்பாகும். ஏன்னா அது வந்து அவ்வளவும் ஒரு மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் கலந்த மண் அது. ஸோ அந்த மண்ணை கொட்டும் போது ஈல்டு வந்து நல்லா இருந்துச்சு. ஈல்டு நல்லா இருக்கும்போது விவசாயிகள் நல்லா பணம் கிடைச்சது. இது வந்து ஒரு சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டாக இருந்துச்சு. நீங்கள் என்னைக்கு இந்த WRDன்னு வந்து அந்த விவசாயிக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கும் அந்த நீர்நிலைக்கும் உள்ள தொடர்பு நம்ம அர்த்தமோ அன்னைக்கே நீர்நிலைகள் வந்து சாக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நான் அதெல்லாம் ஒத்துக்கல. அதாவது ஒரு டெக்னிக்கலாக சொன்னது ரைட்டு. அதனால் வேணும்ன்ட்டே விவசாயிகளை பிரித்து வைக்கிறாங்கலாம் ஒன்றும் இல்லை. அது காலத்தின் மாற்றம் நடந்துகிட்ருக்கு. இது என்னென்னா, இது வந்து இந்த குடிமராமத்து திட்டம்லாம் காலத்தின் மாற்றம் இல்லை பலவிதமான தாக்கங்கள் இருக்குது. கிராமத்தோட நிலைமை மாறிட்டு நான் வந்து என்ன சொல்ல அதாவது இப்போது இந்த குடிமராமத்து திட்டங்கிறது இன்றைக்கி ஒன்றும் புதுசு இல்லை. அந்த காலத்தில் ராஜராஜ சோழாங்கலாம் அவங்களெல்லாம் இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து இப்போ சீதோஷ நிலை மாறிட்டு இருக்கு. இன்றைக்கி என்றைக்கு மழை வரும்னு தெரியாது, இன்னும் வெயில் இன்னும் கடுமையாக போகிறது இந்த பிரச்சனை. இன்னும் அதுக்கு வந்து எதனா ஆலோசனை செஞ்சு முன்னேற்பாடு செய்யணும். உலகத்தில் பல நாடுகள் வந்து இந்த குளோபல் வார்மிங் எப்படி சரிப்படுத்துறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அதை பற்றி ஒன்றும் சிந்திச்சதாகவே எனக்கு தெரியல. ஒன்றும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி மொத்தம் 79 ரிசர்வாயர்ஸ் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் அமைச்சது 30,000க்கு மேலே குளம் இருக்குது. அது ரெண்டும் சேர்த்து ஒரு 550 TMC தண்ணி, 1000 மில்லியன் கியூபிக் தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா, தூர் வராதனால ஒரு 20% 30% கம்மியாக. வீராணம் ஏரியா உதாரணமாக எடுத்துங்க. வீராணம் ஏரியாவில் முன்னாடி வந்து 2005 ஒரு 400 கோடி ரூபா எலக்ட் பண்ணி தூர் வரணும்னு சொன்னாங்க. அப்புறம் திருப்பி போன வருஷம் ஒரு 50-40 கோடி கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டால் அங்கே விவசாயிகள் சேர்த்தா, சார் ஒன்றுமே பண்ணல, செஞ்ச மாதிரி பண்ணிட்டு போடலாம் போயிட்டாங்க சார். 20% மேலே கொள்ளளவு குறைஞ்சிருக்கு. மேட்டூர் ரிசர்வாயிலே சொல்கிறாங்க, மேட்டூர் ரிசர்வாயில் எவ்வளோ தண்ணி கொள்ளளவுன்னு தெரியாது. ஏன்னா டீசில்ட்டிங்கே பண்ணது கிடையாது இல்லை. அதனால் திடீர்னு 120 அடி தண்ணியும் திடீர்னு வருதுன்னா கீழே எவ்வளோ இருக்குது உண்மையாக கொள்ளளவு வருது. அதுக்கு வந்து டீசில்ட்டிங் பண்ணி தான் ஆகணும். டீசில்ட்டிங் பண்ணி ஒரே பிரச்சனைகள் வந்து வருதுன்னா,
திருப்பி 400 கோடி 500 வருவதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், இவ்வளவு பணி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசுகள் சொல்லுவது எல்லாமே வந்து செய்யாத பணிகள். செய்யாத பணிகள் இல்லை, அரசு நிர்வாகம் இன்னைக்கு சீர்குறைஞ்சிருக்கு. அது வந்து எங்கே போனாலும் லஞ்சம், எங்கே வந்து மக்களுக்கு நம்பிக்கையே இல்லை. எங்கே போனாலும் ஒரு செய்வான்னு மரம் நடுவான்னு சீஃப் மினிஸ்டர் வந்து மரம் நட போகிறார் திட்ட ஆரம்பித்தா உடனே எனக்கே தோணுது, சுந்தராயம் தோணுது, உங்களுக்கு இது நடக்குமா? ஒரு மக்கள் அடிப்படையில் நிர்வாகத்தில் நேர்மை இல்லைன்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த இதில் தான் என்ன பண்ணணும், கொஞ்சம் மாற்று அமைப்பில் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களை இயக்கமாக மாற்றணும். இப்போ டீசல் டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டீசல் டிங் வந்து அதில் மண் வந்து டீசல் டிங்கை மண் மக்கள் நாட்டுக்கு இது ரொம்ப தேவை. அதாவது இந்த கட்டுமான பணிகளுக்கு ரொம்ப தேவை. அதில் வந்து இந்த சில்ட் வந்து ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதை ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு கொண்டு போகலாம். இதை வந்து ஏன் மக்கள் இயற்கை திட்டமாக ஆகக்கூடாது? என்ன பண்ணுறது? இந்த திட்டத்தில் குடிமராமத்து திட்டத்தில் அந்த செய்தியில் வந்து ஏப்ரல் மே மாதங்களில் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் தொடங்கப்பட்டு மக்கள் இயக்கமாக இது செயல்படுத்தப்படும் அப்படின்னு எப்படி செய்யப்படாங்க? அதுக்கு மேலே சொல்லலையே. அதாவது என்ன பண்ணலாம், மக்களை ஒரு இது இயக்கம் இது அறிவிப்பு போடும்போது பத்திரிகையில் போடும்போது எப்படி அவர் மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறாங்க, இது வராமல் செஞ்சதுக்கு புதுசாக என்ன அணுகுமுறை, இந்த பழைய அனுபவத்திலேயே என்ன கற்றுக்கிட்டோன்னு இதில் ஒரே வழி தான் இருக்குது. இந்த டீசிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதை வந்து என்ன பண்ணால் ஒரு ஸ்டிப்புலேஷன் 1 இயர் கொடுத்துட்டு யார் வேணால் வந்து குளத்துலையும் ஏரியிலையும் மண் எடுத்துகிட்டு போங்க. அது எடுத்துகிட்டு போக நீங்கள் வந்து நீங்கள் மணலுக்கு எக்கச்சக்க டிமாண்ட் இருக்குது மணலுக்கு, அதனால் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்க. இது விவசாயிகள் இப்போ தெலுங்கானாவில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தெலுங்கானாவில் வந்து 10,000 கோடி மண் எடுத்திருக்காங்க போல. அது மாதிரி மக்கள் ஏகமாக ஒரு வருஷம் பர்மிட் பண்ணிட்டீங்கன்னா கிடுன்னு தீர்ந்து போய்டும் மண்ணெல்லாம். அரசாங்கமே இடப்பட வேண்டாம், அரசாங்கம் செலவு பண்ண வேண்டாம். அதுக்கு வந்து மக்கள்கிட்ட ஆக்கமாக ஒரு மக்கள் மண் எடுக்கிறதுக்கும் அரசு மண் எடுக்கிறதுக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசமும் இல்லை. அரசு மண் எடுக்க சொன்னால் மண் எடுக்க மாட்டாங்க, மக்கள் மண் எடுக்க மக்கள் எடுப்பாங்க. ஒரு விஷயம், அதாவது மேட்டூர் மக்கள் இயக்கமாக மாற்றப்படும். சரி, மக்கள் இயக்கம் மாற்றப்படும் இல்லை. அதாவது சார் சொல்றது ஒரு விஷயம்னா என்ன மெத்தடாலஜி எப்படி பண்ண போகிறாங்க, அவங்க அந்த மணல் எடுத்துகிட்டு விவசாயிகள் எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை மக்களை வச்சுக்கிட்டு ஜேசிபி கொண்டு வந்து எடுத்துகிட்டு யாராவது ஒரு கான்ட்ராக்டருக்கு வைக்க போகிறாங்களா அந்த மணலை, எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக இந்தியாவில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது நம்மளாம் நினச்சிருக்கோம் மக்களுக்காக, மக்களால்னு. அப்படிலாம் கிடையாது. ஃபார் கான்ட்ராக்டர்ஸ், பை கான்ட்ராக்டர்ஸ், ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் தான். நீங்கள் ஏன் நதிநீர் இணைப்பு வேணும்னு கேட்குறாங்கன்னா அது வந்து ஒரு 15 லட்சம் கோடி திட்டம், பல்வேறு கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் பணம் கிடைக்கும். ஏன் கூட்டு குடிநீர் திட்டம் வேணும்னு கேட்குறாங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அறிவிப்பாங்க, கான்ட்ராக்டர்ஸ் பணம் கிடைக்கும். இது அந்த மாதிரி போதா, இல்லை உண்மையிலே ரியலாக முன்னாடி இருந்த மாதிரி அந்த அந்த கிராமத்து மக்களுக்கு அந்த நீர்நிலைகள் சொந்தம், அவங்க அதுலேருந்து மண் எடுத்துக்கலாமான்னு போதான்னு தெரியல. கோவப்படக்கூடாது, சீரியஸாக சொல்கிற பதிலில் குறுக்கிடுறேன். தடாகத்திலே வாழ்கின்ற மீன்கள் அங்கே இருக்கக்கூடிய அழுக்கை உண்டு உயிர் வாழ்கின்றன. அது தடாகத்தை சுத்தம் செய்யும் பணியையும் சேர்த்தே தான் செய்யுது. அது தன்னுடைய தான் உண்கிறது என்கிறதுக்காக அது அதனுடைய சேவையை நாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படிங்கிறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் இதில் எதை வந்து சுத்தம் பண்ணுறீங்க சொல்லிங்கன்னா தெரியல எனக்கு. அது வந்து நீங்கள் வந்து அது வந்து லிட்ரல் சென்ஸில் வந்து நீங்கள் சொல்கிற எடுத்துக்கலான்னு, நீங்கள் அதையும் இதையும் நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க முடியாது. இது வந்து ரியல் சென்ஸில் நம்ம வந்து பார்க்கணும். எப்படியாவது சாஸ்திரம் வந்து நான் வேறு பண்ணுறேன். அதாவது நல்ல விஷயம் நடக்கட்டும், எண்டு முக்கியம் மாதிரி வேஸ் அண்ட் மீன்ஸ் முக்கியம். இப்போது டெஸ்டினேஷன் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்றது முக்கியம். நீங்கள் ஒரு லட்சம் பேரை கொலை பண்ணிட்டு ஒரு 10,000 ஏக்கர் காட்டை அழிச்சிட்டு நான் வந்து இடத்துக்கு போய் சேர்றதுன்னு சொல்கிறது சரியான விஷயம் இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டுமே முக்கியம். நீங்கள் வந்து நீர்நிலைகளும் சுத்தமாகணும், அதே நேரத்தில் அந்த மக்களுக்கும் அது வந்து பயன் தரணும். நீங்கள் கான்ட்ராக்டர்ஸை போய் கொடுக்குறது வந்து சரியான விஷயம் இருக்க முடியாது. இதில் இந்த செய்தியில் ஒரே ஒரு வரி இருக்குது. அந்த ஒரு வரிக்கான விளக்கமே வந்து 1 மணி நேரம் இல்லை, தொடர்ந்து பல நாட்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை சிக்கனமாக பயன்படுத்தி இந்த வறட்சியை எதிர்கொள்ளவும் சிக்கனமாக பயன்படுத்தணும்னு ஒன்று, மழை நீரை திறம்பட சேமித்தும் புதிய நீராதாரங்களை உருவாக்கி நீர்வள ஆதார மேலாண்மை மேம்படுத்தவும், நீர் பயன்பாட்டை முறையாக ஒழுங்குபடுத்தவும், நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்கும் அரசு முடிவு செய்துள்ளது. அப்படின்னு ஒரு 5 திட்டங்களை ஒரே வரியில இந்த செய்தியில முடிச்ச தவறே இல்லை, கரெக்டாக செய்ய வேண்டியதான், செய்வாங்கன்னு தான் பிரச்சனை. இதில் வந்து தண்ணீரை சேமிக்க வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் ரிவர் வாட்டர், இது ரெயின் வாட்டர் இல்லை. அதாவது சில விஷயங்கள்ல நாம வந்து ஆதாரமே இல்லாம சில விஷயங்கள் மேல நம்ம கூடுதலாக நம்பிக்கை வைக்கிறோம். வேறு சில விஷயங்கள்ல அடிப்படையே இல்லாம ஆரம்பத்திலேயே அவநம்பிக்கையை வெளிப்படுத்துறோம். அது வந்து அரசியல்வாதிகளோட குற்றம், மக்களோட குற்றம் இல்லை. அதாவது மக்கள் வந்து இன்னைக்கு தலைவர்கள் நல்லவரா, எல்லாருக்கும் என்ன ஒரு ஏக்கம்,
நாடு நல்லபடியாக நடக்காதா, நிர்வாகம் நல்லபடியாக நடக்காதான்னு. அதில் வந்து இந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றமான எண்ணம் வர காரணமே அரசியல்வாதிகளுடைய பேச்சு, அவர்கள் நடத்தை, அவர் சமீப காலத்தில் அவரை பற்றி சொல்ல குற்றங்கள், லஞ்ச ஊழல்கள்லாம் வரும்போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடுது. அதுக்கு அரசியல்வாதிகள் தான் முழு பொறுப்பு. அது மக்களுக்கு குற்றம் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு அடிப்படை உண்மை வந்து ஒருத்தர் திட்டம் அறிவிச்சாலும் உடனே போய் அரசாங்கம் நடக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இது வரைக்கும் நடக்கல, இனிமேல் நடக்கும்னு போகணும். அதில் வந்து நம்ம ஒரு விஜில் வேணும். அதில் வந்து அரசியல்வாதிகள் வந்து ஒரு மந்திரிகள்லாம் இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. வந்து சீஃப் மினிஸ்டர் அது பெரிய பாக்கியம். ஒரு முதல் மந்திரி யாருக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்க, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல, வேற ஒருத்தர் கிடைக்கல. அந்த இதில் வந்து அதோட பெருமையை புரிஞ்சுக்கிட்டு எதான செய்யணும்னு துடிப்போட முதலமைச்சர் செஞ்சால் பல மாற்றங்கள் வர முடியும். முதலமைச்சர் அது திருப்பி இல்லாமல் எப்படி பதவியை பார்த்துக்கிறது, எப்படி வேற அந்த மாதிரி எண்ணத்தில் ஓடினாங்கன்னா, அதனால தான் இந்த தலைவர்கள் வரவங்க, முதலமைச்சர் வரவங்க, பிரதம மந்திரி வரவங்கலாம் ரொம்ப உயர்ந்த பண்பாடு உள்ளவர்களாக இருக்கணும். புவி வெப்பமயமாதல் பற்றி பேசணும்ல, அதை விட பல மடங்கு வேகமாக அரசியல் வெப்பமயமாயிட்டு இருக்குது இல்ல. அவங்களுடைய முன்னுரிமைகள் வந்து மாறி போகுது. அது ரொம்ப வருத்தமான இன்னொரு மாற்றியோட சொல்லலாம். ஆர் வி பேயிங் டூ பிக் பிரைஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு. அது சரின்னு சொல்லலை. ஆர் வி பேயிங் டூ பிக் டெமோக்ரஸின்னா ஜனநாயகம் தான் இவ்வளவு மக்கள் வேற ஒரு, அதாவது அதற்கு லிட்டரலி அப்படியே பொருள் கொள்ள வேண்டியது இல்லை. ஜனநாயகம் இது போன்ற பல சோதனைகளை தாண்டி 1000 குறைகள் நம்ம வச்சாலும் இல்ல, இது வந்து பல சோதனைகள், இது போன்று வரக்கூடிய பல சோதனைகளை தாண்டி அது நிற்கும். அதான் வழி. அந்த சோதனைகளை அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையில வெளிப்படுத்துறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, நீங்க சொல்ல நான் கேள்வியா தான் கேட்கறேன், பதிலா சொல்லல. சரி, இதுல வந்து சில மாற்றங்கள் இல்லைன்னு சொல்லல. இப்போ ஊடகங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, மக்கள் தைரியமா கருத்து சொல்றாங்க, வாட்ஸ்அப் எல்லாம் பரவி இருக்கு, அதெல்லாம் ப்ரெஷர் வருது. இதை வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு போகணும். நல்ல முறையில கொண்டு போய் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையில் கொண்டு போறதுக்கு சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வருவதற்கு எப்படி செய்யறதுன்னா கிராஜுவலா தான் வரும், உடனே ஆட்டோமேட்டிக்கா வராது. அந்த மாற்றம் நடந்துட்டு தான் தோன்றும். பகுதியினுடைய இறுதியான பகுதிக்கும் வந்துட்டோம். ஆனா இன்னொரு செய்தி இதுலயே பேசணும்னு நினைச்சது கொஞ்சம் விட்டு போயிருக்கு. ஏரிகள் வறண்டு போறதால குடிநீர் விநியோகம் 35% ஏற்கனவே சென்னையில குறைச்சிருக்கிறாங்க. கடும் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்நோக்கும் சென்னை இன்னும் 3 மாதங்கள் தான் கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு நீர் வந்து பயன்படும். அதற்கு அடுத்த 3-4 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை பெய்கிற காலம் வரைக்கும் இடையில உண்டான 3 மாதங்களோ 4 மாதங்களோ மழை பெய்யாமல் இருந்தால் தொடர்ந்து வரும் காலமோ சென்னை மிக கடுமையான குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் அப்படின்னு ஒரு செய்தி. என்ன அதுல சிரிக்கிறதா இல்ல ஒரு வருடத்திற்கு முன்னால என்ன பேசணும்? ஆமா, என்ன பேசணும்? நாம 320 டிஎம்சி கடலுக்கு போயிருக்கு. அந்த ஒரு 3 நாள்ல வந்து 320 டிஎம்சி கடலுக்கு தண்ணி போகணும். மறுக்கல, நம்ம கூடிய தேவைகளை பூர்த்தி கடலுக்கு தண்ணி போகணும். 320 டிஎம்சி கடலுக்கு போக விட்டுட்டு இன்னைக்கு வந்து 850 மில்லியன் லிட்டர்லேருந்து நாங்கள் 550 மில்லியன் லிட்டராக குறைக்கிறோம். கடல் நீரை வந்து குடிநீராகும் திட்டம் கொண்டு வரும்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முரணான விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த குடிமராமத்துக்கும் இந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து தான் வந்து நம்ம பார்க்கணும். இந்த நீர்நிலைகளை தூர்வாரி நீர்நிலைகளை மேம்படுத்தி நீர் மேலாண்மை வந்து நம்ம முன்னாடியே செஞ்சிருந்தோம்னா, கண்டினியூஸாக செஞ்சிருந்தோம்னா, முன்னாடி என்ன கண்டினியூஸாக செஞ்சிருந்தோம்னா இவ்வளோ தண்ணியை வந்து நம்ம கடலுக்கும் விட்டுருக்க மாட்டோம், இவ்வளோ பெரிய வறட்சி நம்ம வந்து சந்திக்க மாட்டோம். இது வந்து அதாவது 140 வருடங்களுக்கு பிறகான வந்து கடந்த காலங்களில் கடலுக்கு போகிற தண்ணீர் வேஸ்ட் இல்லை, வேஸ்ட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் வேஸ்ட் கிடையாது. ஆனால் எவ்வளவு குவான்டிட்டி போகுமோ அதில் அதிகமாக போயிருக்கு. இந்த சென்னை பகுதியிலேருந்து எவ்வளோ குவான்டிட்டி போகுமோ அதோட அதிகமாக வந்து கடலுக்கு போயிருக்கு. நான் வந்து கடல் நீர் வந்து ஆமாம் வேஸ்ட் நான் சொல்லவே இல்லை. ஸோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு அழகாக கடல் நீர் வந்து 320 டிஎம்சி நம்மளை பிடிச்சி வைக்க முடியாது. 10 டிஎம்சியை பிடிச்சி வச்சிருப்போம். நம்ம ஒழுங்காக வச்சிருந்தோம்னா ஒரு 10 டிஎம்சி தண்ணி பிடிச்சி வச்சிருந்தோம்னா சென்னையோட ஒரு வருட தேவை வந்து 10 டிஎம்சி தான். நீங்கள் வந்து சென்னையோட நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரி எல்லாம் வச்சுட்டோம்னா 40 டிஎம்சி தண்ணியை சேர்த்துக்கணும். நான் சொல்கிறது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் சேர்த்து நம்ம பராமரித்து வச்சுருந்தோம்னா 40 டிஎம்சி தண்ணியை வந்து சேமிச்சு வச்சுருக்கலாம். சென்னையோட ஒரு வருட தேவை வந்து 10 டிஎம்சி தண்ணி தான். அப்போ எவ்வளோ தண்ணியை மிச்சம் 300 டிஎம்சி வந்து கடலுக்கு வந்து போய்க்கத்தான் செய்யும். அதாவது வருமுன் காப்போம் வந்த பின் காப்போம்னு ரெண்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கடுமையான பிரச்சனை சென்னையில். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் பீரியட். ஏன்னா தண்ணி கிடையாது, ஸ்டோரேஜ் இல்லை, மக்கள் இருக்காங்க, மக்கள் தொகை கூடி போயிட்டுருக்கு. என்ன செய்ய போகிறாங்க? இதுக்கு அரசாங்கத்துக்கு இன்றைக்கி திட்டமே கிடையாது. என்ன பண்ணால் அது மக்கள் ரேஷன் பண்ணுவாங்க. 100 மீட்டர் மில்லிமீட்டர் கொடுக்குறத 50 மில்லிமீட்டர் 20 மீட்டர் கொடுப்பாங்க. அதுதான் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா கடைசியில் துன்பம் அனுபவிக்கிறதுலாம் மக்கள். அது துன்பம் அனுபவிக்க காரணமாக இருக்கவங்க பேசிட்டு பேப்பரில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுதான் திருப்பி நடந்துட்டுருக்கு. இப்போ இம்மீடியட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ கடவுள் அனுக்கிரகத்தில் திடீர்னு சம்மர் ரெயின்னு ஒன்று வரும். சம்மர் ரெயின் வந்து எதாவது வந்து இது பண்ணால் ஒரு நன்மை. அது பண்ணலைன்னா கடுமையான சூழ்நிலை தான் சந்திச்சுட்ருக்கோம்.
இதுக்கு என்ன பண்ண இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு எதாவது வராமல் இருக்கிறது என்ன செய்யணும்னு அரசாங்கம் செய்ய ஆரம்பித்தா கூட மக்கள் ஒரு அளவு பொறுத்துப்பாங்க. அது நடக்க மாட்டேங்குது. இதில் வந்து முக்கியமான காரணம் என்ன, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. மழை பெய்யலைன்னா மழையை கொண்டு முடியாது, வெயில் அடித்தா வெயில் தான் அடிக்கும். அப்போ இருக்கிற மழை பெய்யிற காலத்தில் வந்து அதை சேமித்து வைக்கணும். வருஷத்துக்கு சராசரி 170 TMC தண்ணி தமிழ்நாட்டில் கடலில் போயிட்டுருக்கு. அதை சேர்த்து வச்சா ஒரு பாகம். அதனால் இப்போ உடனே வந்து அந்த இது ஏரி குளங்கள் இருக்கு இல்லையா, ஏரி குளங்களை வந்து அதை தூர்வாரி அதோட கொள்ளளவை கூட்டி அட்லீஸ்ட் கொள்ளக்குள்ள 20% கூட்ட முடியும். அதை உடனே தொடங்கணும். அந்த தொடக்கம் வந்து அரசாங்கம் திட்டம் போட்டு தொடங்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த மக்கள் இயக்கமாக மாற்றி செய்யணுங்கிறதா ஒரே வழி. மாஸ் மூமெண்ட்டாக பண்ணாதான் நடக்கும், இல்லை நடக்காது. அதனால மக்களே நீங்களே எடுத்துகிட்டு போயிடுங்க மண்ணேன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன், 1 minute. ஒரு உதாரணம், இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய புயல் வந்தது. எங்கே பார்த்தாலும் மரம் விழுந்து கிடந்தது. அப்போ கார்பரேட் சொன்னால் யார் வேணால் மரத்தை எடுத்துக்க போகிறாங்க. 2 நாளில் மரம் எல்லாம் போயிடுது. அதே கூட இந்த வார்தாபுரியில் செஞ்சுருக்கலாம். ஏன்னா இவங்க எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ மரத்தை எடுத்து எவ்வளோ விற்றாங்களோ அதை வந்து மக்கள் எடுக்க சொன்னால் மக்கள் போயிருக்கும். அரசாங்கத்துக்கு செலவு மிச்சமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு போன வருடமும் பிப்ரவரி மாதம் நாளிதழ்களில் அந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை பற்றிய செய்திகள் இருந்தது. இந்த பிப்ரவரியிலையும் டெல்லி யூனிவர்சிட்டி செய்திகள் நேற்றும் இன்றும் வர ஆரம்பிச்சிருக்குது. கல்லூரிகளை தேச விரோத நடவடிக்கைகளுக்கான கூடாரமாக மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படின்னு மத்திய அமைச்சர் பேசுகிறாரு. அதற்கான உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ராம்ஜாஸ் கல்லூரியில் என்ன நடந்தது அப்படின்னு அறிக்கை கேட்கிறது மத்திய அரசு அப்படின்னும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த சமீப காலத்தில் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம், மாணவர் இயக்கம் அதுக்கும் அரசியல் இயக்கங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்ட்டுருக்கு. கல்லூரியில் போய் மாணவர்களாக எலெக்ஷன் நடக்கும். தான் இது இந்த கட்சிக்கு இந்த மாணவர் நிற்கிறாங்க, அந்த கட்சிக்கு இந்த மாணவர் நிற்கிறாங்க. அது மாதிரி வரும்போது அரசியலோட அதாவது அரசியலோட தாக்கம் வந்து மாணவர்கள்ட்ட. அரசியல் தாக்கம்னா அரசியல் கட்சிகளோட தாக்கம், அரசியல் கட்சி தலைவர்களோட தாக்கம் அது மாணவர்கள்ட்ட ரொம்ப கூடி போகிறது. நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது விவி கிரின்னு ஒன்று பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்தார். அவர் பெரிய ட்ரேட் யூனியன் லீடர். அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, ட்ரேட் யூனியன்லாம் அப்படி இருக்கு, மாணவர்களாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ட்ரேட் யூனியன் மாதிரி பண்ணலாமான்னு. அவர் என்ன சொன்னார், மாணவர்கள் 3 செய்யணும். 1 படிக்கணும், 2வது படிக்கணும், 3வது படிக்கணும். கருத்தை கேட்டு வச்சுங்க, ஒரு தவறும் இல்லை. அபிப்பிராயத்தை வச்சுங்க, ஒரு தவறும் இல்லை. அப்போ பெரிய ட்ரேட் யூனியன் லீடர் அபிப்பிராயத்தை தேடி வச்சுங்க. நீ உங்களோட எண்ணத்தை சரிப்படுத்திங்க, ஒரு தவறே இல்லை. அது பையறதுக்கு நிறைய வாய்ப்பு பின்னாடி வரும் உங்களுக்கு. இந்த வயசில் போய் அதை விட்டுட்டு இதை பண்ணிங்கன்னா 15 வயசில் தான் படிக்க முடியும், 50 வயசில் படிக்க முடியாது. இந்த வாய்ப்பு எடுக்காங்க. மாணவர்கள் அரசியல் ஈடுபடுறது, அரசியல் கட்சிக்காக பேசுறதுலாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு சொன்னார். நான் வந்து இதை வைஸ் பிரசிடென்ட் அணுகுமுறையில் சொல்லலை, நான் முன்னாள் தொழிற்சங்க தலைவர்கள் அணுகுமுறையை என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதான் உண்மை. படிக்கணும். நீங்க பாட புத்தகங்களாக உங்ககிட்ட வந்திருக்கிறத படிக்கணும், முதல் படிக்கணும். 2வது சுற்றி நடக்கிற பாட புத்தகங்கள் அல்லாத மற்ற புத்தகங்களை படிக்கணும் தான் தெரிஞ்சுக்கணும். 3வது சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் படிக்கணும். ஆக அவர் 3 முறை படிக்கணும்னு சொல்றது சரின்னு தான் தோணுது. ஆனா அந்த 3மே பாட புத்தகங்களோட முடிச்சிடணும்னு சொல்றாரா? பாட புத்தகம் இல்லை, கருத்து வச்சுங்க. கல்லூரியில் வந்து விவாதம் நடக்கலாம், கான்ஃபரன்ஸ் நடக்கலாம், பல விஷயங்களை பேசலாம். ஆனா ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்து இந்த டெல்லி யூனிவர்சிட்டியில அந்த ராம்ஜாஸ் காலேஜ்லயும் ஒரு செமினார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செமினார்ல 2 JNU மாணவர்களை வந்து அழைச்சி பேச கூப்பிட்டுருக்காங்க. அந்த 2 பேரும் தேச விரோதிகள், அவர்களை வச்சு நீங்க கருத்தரங்கம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாணவர் சங்கம் வந்து அந்த கருத்தரங்கம் நடக்க இருக்க இந்த ஹாலை வந்து பூட்டுறாங்க. அந்த செயலுக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னு உடனே நிர்வாகம் வந்து அந்த கருத்தரங்கத்தை கேன்சல் பண்ணுது. கேன்சல் பண்ணதுக்கு பிறகு அந்த முடிவுக்கு எதிராக மாணவர்களும் ஆசிரியர்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஊர்வலம் போறதாக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. உடனே கல்லூரி வளாகமே பூட்டப்படுகிறது. கல்லூரியிலிருந்து நேரம் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளணும்னு காம்பவுண்ட் ஏறி குதிச்சோ அல்லது வேறு வழியிலையோ கேம்பஸை விட்டு வெளியில வருவதற்கு முயற்சி செய்பவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய வேறு சிலரால், அடையாளம் தெரியாத நபர்கள் அல்லது சமூக விரோதிகள் அல்லது யாரோ சிலரால் வெளியில வந்து தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து செய்தி. அதாவது இதில் என்ன தப்புனா, மாணவர்கள் ஒரு கொந்தளிக்கிற பருவம், அதில் எப்படி போகலாம். நிர்வாகங்கிறதே ஒரு ஒரு மெச்சூர்டாக இருக்க வேண்டியது. நிர்வாகம் செஞ்சிருக்க தவறு. அதாவது கூப்பிடலாம், பல விதமான விஷயங்கள் பெறலாம். நாட்டோட வந்து அடிப்படை ஒற்றுமை, அடிப்படை இது, நாட்டோட சாவரினிட்டி, இதை பற்றி பேசுகிறத ஒரு நாட்டிலையும் எந்த அரசாங்கமும், அமெரிக்க அரசாங்கம் வந்து ரஷ்யா, சைனா ஒத்துமே பர்மிட் பண்ண மாட்டாங்க.
சில பேர் வந்து நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறவங்களை கூப்பிட்டு கல்லூரியில் பேச வர்றது வந்து ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டி சொல்கிற ஒரு தவறு இல்லை. நான் உண்மை இல்லை, அதாவது வேறு விதமான விஷயங்கள் எவ்வளோ ஜாதி வேற்றுமையை பற்றி இருக்கலாம், அதை பற்றி பேசுங்க, தவறு இல்லை. அதெல்லாம் இட்ஸ் வெரி ப்ரோக்ரெசிவ் டிஸ்கஷன் மூவ். இது வந்து ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு இது நாட்டுக்கு எதிர்க்க போராடுறது, இந்தியாவே துண்டிக்கணும்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி பேசுகிறவங்களை அரசியல் கூப்பிடுறது நிர்வாகம் செஞ்ச ஒரு முதல்ல இதில் வந்து சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது பிரின்சிபல் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டில் சஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் அதை கூப்பிட்டீங்கன்னு சொல்லியிருக்கணும். மாதிரியே மாணவர்களை குற்றம் சொல்லி அர்த்தமே இல்லை. ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு. அதாவது லிபர்ட்டி இஸ் நாட் பர்சனல் அஃபேர், சோஷியல் கான்ட்ராக்ட்னு உண்டு. எல்லா இடத்துலையும் எல்லாரும் பேசக்கூடிய அவசியம் இல்லை. நாட்டோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் கவர்னன்ஸ் அதையே நான் வந்து எதுக்குபடியாக பேசினாலும் விடக்கூடாதுன்னு தோணுது. கல்லூரி வளாகங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் அப்படிங்கிறது தொடர்பான கருத்தரங்கத்தில் வந்து பேசுவதற்கு அவர் இறையாண்மையை பற்றியும் பேசுவாருன்னு நம்ம வந்து முன்கூட்டியே அசியூம் பண்ணுவோம். அசியூம் பண்றது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிறது தான். இல்லை அசியூம் இல்லை, பேக்ரவுண்ட் பார்க்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒருத்தர் கூப்பிடும்போது அவரோட நிறைய அமெரிக்கன் யூனிவர்சிட்டிலேயே நிறையா பேர் வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் யூஎஸ் யூனிவர்சிட்டியில் போன வாரம் நான் நேற்று கட்டுரை எழுதியிருக்கேன், இன்றைக்கி வந்திருக்கு. தலாய் லாமாவை கூப்பிடக்கூடாதுன்னு ஒரு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. தலாய் லாமா புத்தரோட தலைவர்கள். அங்கே வந்து நிறைய சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் தலாய் லாமா கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால், அவனை தலாய் லாமா வந்து இஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு, அவர் வந்து பொலிட்டிக்கலாக இது பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க பொலிட்டிக்கலாக பண்ணல, இஸ் அ பீஸ்ஃபுல் எஜுகேஷன், நோபல் பிரைஸ் வேணாலும் கூப்பிடுவோம் அப்படின்னு வைஸ் சான்சலர் டிசைட் பண்ணுறாங்க. கூப்பிட போகிறாங்க, எஜுகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்டில் பார்க்கணும், யார் என்ன பேசுகிறாங்க பேக்ரவுண்டில் பார்க்க, அந்த மாதிரி கூப்பிட இல்லை. அது இல்லாமல் ஒரு அவர் இறையாண்மையை எழுத்து பேசியிருக்காருங்கிற அந்த இடத்துல கூப்பிடும்போது அவர் இறைமை அதுதான் பேசுவாரையே மாற்றி பேச எப்படி எதிர்பார்க்க முடியும் நீங்கள்? அது ஒரு உச்ச நீதிமன்றம் அல்லது நீதிமன்றம் ஏதேனும் ஒரு குற்றத்திற்காக யாராவது ஒருவரை தண்டித்ததற்கு பிறகும் கூட பரோல இருக்கிறவங்கள கல்லூரி வளாகங்களில் கூப்பிடலாம். ஆனால் எந்த விதமான நீதிமன்றமும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்காத வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிடக்கூடாது. சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட நிறுவனங்களை அமைப்புகளை சார்ந்தவர்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றதை புரிஞ்சுக்க முடியும். அப்படி தடை செய்யப்படாத அரசு அனுமதிக்கிற அமைப்புகள் சார்ந்த நபர்களையும் பேச கூப்பிடக்கூடாது. அப்படிங்கிறது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவா நம்ம இந்த பிரச்சனைகளை அணுகிறோமோன்னு தோணுது. ஏதாவது ஒரு விதிமுறைகள் இல்லாம இல்ல. முதல்ல எனக்கு சார் கம்ப்ளீட்டா வேறுபடுறேன். நீங்க வந்து மாணவர் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் கட்சியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. 18 வயசுல ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துட்டீங்க, 18 வயசுல ஓட்டு போடலாம். அப்புறம் எப்படி நீங்க வந்து அரசியல் கட்சியை சார்ந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடாதோ இல்லை அரசியல் கட்சி பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்க வந்து சொல்லவே முடியாது. இல்லை, அதுல நம்ம அரசியல் கட்சிகளை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லல, அரசியல் தெரிஞ்சுக்கிறதுல யாரும் தப்புன்னு சொல்லல. ஆனா தான் நினைப்பது மட்டுமே சரி அப்படின்னு நிறுவுவதற்கு முயற்சி செய்து மாற்று கருத்து கொண்டவர்களோட ஒரு மோதல் வரும்போது இல்ல அந்த மோதல்கள்ல எதிர்காலத்தை வீணாக்கிற கூடாது இல்ல அப்படிங்கிற அக்கறையில தான் வந்து அந்த கன்சர்ன் எனக்கு புரியுது. ஆனா பேரண்டல் கன்சர்ன்ல தான். ஆனா நீங்க வந்து மாணவர் அரசியல் பண்ணணும். நான் எங்களை போன்ற ஒரு பெரிய வருத்தமே மாணவர் வந்து பொலிட்டிசைஸ் ஆகாம வர்றதுதான் வந்து பெரிய வருத்தமான விஷயம். நீங்க வந்து இந்த டியூ விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் வந்து ஐ லவ் மை நேஷன் பட் ஐ ஹேட் மை கவர்மெண்ட். நான் என்னோட தேசத்தை வந்து மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன், என்னோட அரசாங்கத்தை வெறுக்கிறேன். ஸோ நான் அரசாங்கத்தை எதிர்ப்பதனாலே நான் வந்து தேச விரோதி ஆகிட முடியாது. நான் அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களையோ அரசாங்கோட கொள்கை முடிவுகளையோ ஏன் அது வந்து சாவரிட்டியை பற்றி அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. இந்தியா வந்து யூஎன் டிக்ளரேஷன் ஏற்றுக்கிட்டப்போ வந்து தேசிய மக்களின் உரிமையை நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு எதிராக போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது கான்ஸ்டியூஷன் படி. அந்த தேசிய மக்களின் விடுதலை அது நீங்கள் செப்பரேட் கண்ட்ரியாக போகணுமா இல்லை செல்ஃப் வித்தின் த யூனியன் ஆஃப் இந்தியாவுக்குள்ள வந்து நீங்கள் ஃபெடரல் ரைட்ஸ் வேணுமா, அதெல்லாம் டிபேட்டபிள் விஷயம். ஆனால் ஒரு இன்க்ளூடிங் சாவரிட்டியை பற்றி பேசுறதுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கங்களை பற்றி பேச கூட எனக்கு ரைட் இருக்குது. அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் டு ஸ்பீச். நீங்கள் வால்டேர் சொன்னதான், நீங்கள் சொல்கிற கருத்தில் எந்த கருத்தையும் நான் உடன்பட மாட்டேன், ஆனால் சொல்வதற்குரிய உரிமைக்காக நான் வாழ்நாள் முழுவதும் போராடணும்னு சொன்னார்ல, அதான் முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எதிர்த்து பேசுவதற்காக நான் எப்படி தேச துரோகி உமர் காலேஜ் எப்படி தேச துரோகி ஆக முடியும்? அவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் எப்படி தேச விரோதி ஆக முடியும்? அவர் எப்படி தேச துரோகி ஆக முடியும்? நீங்கள் எப்படி ப்ரீடிட்டர்மெண்ட் பண்ண முடியும்? அவர் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு எதிராக பேசுவார், இந்திய தேசத்துக்கு எதிராக பேசுவார், நீங்கள் எப்படி ப்ரீடிட்டர்மெண்ட் பண்ண முடியும்? அப்போ ஏபிவிபி பண்ணது என்னது? அந்த போட்டி போட்டது, அந்த மாணவர்களை அடித்தது எல்லாமே பண்ணது ஏபிவிபி தானே. அப்போ அவங்க தேசபக்தர்கள் அவங்க இல்லை. ஏபிவிபி தவறு பண்ணியிருக்கலாம், அவங்க மாத்திரம் இல்லை, பல கட்சிகளும் பல தருணங்களில் தவறு பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு கட்சியை போய் குற்றம் சொல்லி நான் பேச விரும்பலை. ஆனால் அரசாங்கம் எதிர்க்கிறது எல்லாருக்கும் உரிமை உண்டு.
நாட்டோட இறையாண்மை எதுக்கிறதுக்கு ஒரு திரும்ப உரிமை சம் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ். அது நாட்டோட இறையாண்மை எது கொஸ்டின் வரும்போது அது வந்து கோர்ட்டில் பனிஷ் பண்ண மாட்டோம். அப்போ நிர்வாகம் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குங்கும்போது அதனால சில பிரச்சனை வரும்போது அவரை தடை செய்கிறது தான் சரின்னு தோணுது. அது ஒன்றும் தவறே இல்லை. ஏன்னா இது வந்து இப்போது நீங்கள் அதாவது இவங்கெல்லாம் வந்து கட்டாயம் நாட்டுக்கு வந்து இந்தியாவை துண்டாடணும்னு பேசியிருக்காங்கிறது தான் ஒரு ரூமர்ஸ் இருக்குது, கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்ஷியல் பர்சன் கூட அனுமதிக்கக்கூடாதுன்னு தோணுது. இல்லை இதே இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் பார்த்துட்டு அவர்கள் வரக்கூடிய கருத்தரங்கத்தை அவர் நடத்தவே கூடாதுன்னு நிர்வாகத்திட்ட புகார் சொல்லி அந்த கருத்தரங்கத்தை முதல்லையே கேன்சல் பண்ணுறதுங்கிறது ஒரு வழிமுறை. அது வந்து சட்ட ரீதியான நியாயமான வழிமுறைன்னு சொல்லலாம். கருத்தரங்கம் நடக்கக்கூடிய ஹாலை வந்து நான் பூட்டு போட்டு எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு விஜிலாண்டே ஜஸ்டிஸ் மாதிரி தான் வருது. ரைட், நீ சொல்ல ரைட். அது இன்டிசிப்ளின். அதில் வந்து எப்படி இதை பார்க்கணும்னா அந்த மாணவர் சமுதாயத்தோட பிஹேவியரை பார்க்கும்போது இந்த கட்சியை சேர்ந்த மாணவருடைய பண்ணாங்கன்னு ஒன்று கட்சி அரசியல் பார்வையில் பார்க்க வேண்டாம், மாணவர் செஞ்சிருக்காங்க, பல கட்சியை சேர்ந்தவங்களும் செஞ்சிருக்காங்க. நான் வந்து அதனாலதான் எந்த அமைப்பு பேரையே சொல்லாம தான் நான் அந்த விஷயங்களை பேசினேன். எனக்கு வந்து அதுல செயல்கள் யாருடைய செயல்கள் வந்து சட்ட வழிக்கு உட்பட்டது, யாருடைய செயல்கள் வந்து சட்ட வழிக்கு விரோதமாக இருக்கு, யாரெல்லாம் சட்ட வழிக்கு உட்பட்டவர்கள்னு இமேஜ் இருக்கு ஆனா செயல் எப்படி இருக்குது, யாரெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானவர்கள்னு இமேஜ் இருக்கு ஆனா செயல்முறை எப்படி இருக்குது, அந்த முரண்கள் தான் வந்து நான் பேசுறேன். பல பிரச்சனை இருக்கு. இப்போ யுனிவர்சிட்டி சட்ட வழிகளை ஏற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுபவர்கள் சட்ட விரோதமாக செயல்படுகிறார்கள். சட்ட விரோதிகள் அல்லது தேச விரோதிகள்னு கருதப்படுபவர்கள் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சட்ட வழிகளுக்கு உட்பட்டு செயல்படுகிறார்கள். இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதில் வந்து என்ன இஷ்யூனா இப்போ வந்து ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு சில குரூப் ஆஃப் மாணவர்கள் போய் கதவை பூட்டினா இட்ஸ் வயலன்ஸ். இது வயலன்ஸ். அதில் உடனே போலீஸ் உள்ளே போனால் போலீஸ் வந்து நிர்வாகத்தோட கல்வி நிர்வாகத்தோட கல்வியோட இறையாண்மை போய்ட்டு இதே சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா எந்த பிரச்சனையை பேசும்போதும் அரசியல் கண்ணோட்டத்தோட அரசியல்வாதிகள் கண்ணோட்டம் தான் பேசணும், ஒரு நடுநிலையான வெளியில் பேசவே இல்லை. போலீஸ் உள்ளே போகக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் போலீஸ் மாணவர்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. உள்ளே போன உடனே போலீஸ் அட்டானமி யூனிவர்சிட்டி அட்டானமி போயிடுதுங்க. எப்படி இதை கான்ட்ரடிக்ஷன் எப்படி சேர்க்குறீங்க? நான் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிடணும் சார். நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இந்த NSCN நாகா சோஷியலிஸ்ட் கவுன்சில் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த NSCN வந்து முழுவதுமாக நாகாலாந்து வந்து தனிநாடாக போகக்கூடியது, அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்குன்னு கூட சொல்லல, தனிநாடாக போகக்கூடிய அந்த அரசாங்கம் நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு தனி பாஸ்போர்ட் தர்றோம், உங்களுக்கு தனி கொடி தர்றோம், எல்லாமே தனித்தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து இறையாண்மைக்கு எதிராக பண்ணாது. எப்படி நீங்கள் நாகாலாந்து மக்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து தனி பாஸ்போர்ட் கொடுக்க முடியும்? அப்போ அவங்க யூனியன் ஆஃப் இந்தியாவில் இல்லையா? செஞ்சது சரியான விஷயம், நீங்கள் நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்குரிய ரைட்ஸை ஃபெடரல் ரைட்ஸை கொடுக்குற சரியான விஷயம். ஆனால் அப்போ இங்கே அரசாங்கம் வந்து இறையாண்மைக்கு எதிராக போதா? அப்போ நீங்கள் அரசுகளுக்குன்னு ஒரு கோட்பாடு உண்டு, மாணவர்களுக்கும் பொது சமூகம் தனி கோட்பாடு உண்டா? நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு டெமோக்ரஸி இவால்வ் ஆகும்போது, ஒரு டெமோக்ரஸி வந்து ஒரு வளர்ச்சி பெறும்போது பல்வேறு டிபேட் நடக்கணும். எந்த மாதிரியான கவர்னன்ஸ் நமக்கு தேவை, எந்த மாதிரியான யூனியன் நமக்கு தேவை, எந்த மாதிரியான பவர்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட், இதெல்லாம் சாவரினிட்டி சார்ந்த விஷயம் தான். அது அபிசையத் மாதிரி ஒரு பயங்கரவாதிகிட்ட போய் நேரில் சந்திச்சு பேசக்கூடியது இங்க இருக்கக்கூடிய நபர் யார் வேணாலும் போய் பேசுறாங்க. அது பேசுபவர்கள் யார் என்பதை பொறுத்து குற்றச்சாட்டுகள் வந்து வருவதும் வராததுமாக போகுது. இப்படி பல விஷயங்களை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இது அநேகமா இன்னும் தொடர்ந்து சில நாட்கள் பேசக்கூடிய சப்ஜெக்டாக மாறிட்டு இருக்குதோன்னு சந்தேகமா இருக்கு. நெடுவாசல் போராட்டம் அதை பற்றி பார்க்குறதா இருந்தால் அதை பற்றிய செய்திகளும் நீங்கள் முழுக்க இருக்கு. இயற்கை எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு விவசாயிகள் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் கே வரதராஜன் சொன்னதாக செய்தி இருக்கு. எண்ணெய் நிறுவனங்கள் ஊருக்குள்ள வர்றதுக்கு மக்கள் எதிர்ப்பு, ஊர் எல்லை வயல்வெளிகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னும் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து அது கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் சொல்ல முடியும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பிரச்சனை இருந்துச்சு. பிரச்சனை இல்லாத மாவட்டமாக புதுக்கோட்டையை நான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அது மத்திய அரசுக்கு பொறுக்கலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு தான் நான் பிரச்சனை சொல்ல முடியும். நான் சொல்லு சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, சீமக்கரவில் முளைச்சிருக்கு, இல்லை நீரிழிவு, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் கூட சின்ன பிரச்சனையாக. ஆமாம், அப்படி தான் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இவங்க செய்கிற அநியாயத்தை பார்த்தா அதெல்லாம் சின்ன பிரச்சனையாக தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து இல்லாத மாவட்டமாக புதுக்கோட்டை மட்டும் தான் நினச்சிருந்தோம். அது மத்திய அரசோட கண்ணை உறுத்தி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ராடலண்ட் மீன்ஸ். ONGC போய் நாங்கள் வந்து மண்ணெண்ணெய் வைக்க போகிறோம்னு சொல்லி தான் இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த வில்லேஜஸ்லேருந்து வாங்கினது நாங்கள் மண்ணெண்ணெய் இது போட போகிறோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 2 அடிபம் போட்டு கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து சரி அடிபம் போட்டு கொடுத்துட்டாங்க, நம்ம நல்லது தான் செய்ய போகிறாங்கன்னு நினச்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டே பயமா ஹைட்ரோ கார்பன் ஒரு பொதுவான வார்த்தை.
எண்ணெய், மண்ணெண்ணெய், நாப்தா, மீத்தேன், ஷேல் மீத்தேன், நேச்சுரல் கேஸு, இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸ். இதில் என்ன எடுக்க போகிறாங்க, அதுலேருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மீத்தேன் ஒரு டெப்த்தில் இருக்கும், ஷேல் மீத்தேன் இன்னொரு டெப்த்தில் இருக்கும், நிலக்கரி வேறு இடத்துல இருக்கும், மண்ணெண்ணெய் வேறு டெப்த்தில், ஸோ எண்ணெய் வந்து வேறு டெப்த்தில் இருக்கும். ஸோ இது என்ன எடுக்க போகிறாங்க, அது எந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறாங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இது வந்து இந்த டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பாலிசியை கண்டுபிடிக்கப்பட்ட சிறிய வயல்கள்னு சொன்னாங்க. பெரிய பெரிய ஃபீல்ட்ஸ்லாம் கிருஷ்ணா கோதாவரி பேசின் இல்லை நம்ம இந்த கடலுக்குள்ளே கண்டுபிடிச்சதெல்லாம் பெரிய லார்ஜ் டெபாசிட்ஸ். இப்போ இது வந்து சின்ன டெபாசிட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். டைரக்டரேட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து கொள்கை முடிவாக வந்து அறிவித்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக பெரிய அளவில் வந்து விவசாயத்தை பாதிக்கும், நிலத்தடி நீரை பாதிக்கும். அமெரிக்காவில் வந்து இன்றைக்கி இந்த ஒரு பைப்லைன், டக்கோட்டா பைப்லைன் ஸ்டாண்டிங் ராக் ப்ரொட்டஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய உலகத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக வந்து மாறிட்டு இருக்கு. ஒரு பைப்லைன் எடுத்து போகிறதுக்கு அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் வந்து அவ்வளோ வந்து போராடுறாங்க. நிச்சயமாக அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய டிசாஸ்டரில் கொண்டு போய் தான் நிப்பாட்டுது. நீங்கள் எப்படி அதாவது இன்றைக்கே நான் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் புதிய இதில் தான் கலந்துட்டேன், நியூஸ் 18 தான். மக்கள் மனதில் ஒரு அச்சம் இருக்குது, சந்தேகமே கிடையாது. இல்லை ஒரு ஆங்ஸைட்டி, அதாவது நம்ம வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடுமோ. வந்தவங்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் சொல்லலை, உண்மையாகவே மக்கள் அதில் இருக்குது. அதில் வந்து அதை ப்ரொட்டஸ்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ண உரிமை உண்டு, தவறு இல்லை. மக்கள் வந்து ஒரு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி திட்டங்கள் நடைபெறும்போது மக்களோட உணர்ச்சிக்கு எதிராக அரசாங்கம் செயல்படக்கூடாதுங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. அதாவது இன்றைக்கி செய்ய வேண்டியதில் வந்து சில அடிப்படை பிரச்சனைகள்லாம் பார்க்கணும். இல்லை அதாவது என்ன புரிஞ்சுக்கிறேன், அவங்க மீத்தேன் கேஸ் 3 இருக்குது. ஷேல் கேஸ்னு ஒன்று இருக்குது, மீத்தேன் கேஸ்னு ஒன்று இருக்குது, நேச்சுரல் கேஸ்ன்னு இருக்குது. முன்னாடி வந்து பண்ணது மீத்தேன் கேஸ், கோல்பெட் மீத்தேன் என்ன ஆகும்னா, இந்த மீத்தேனுங்கிறது இது கோல்பெட் மீத்தேன் சிபிஎம்ங்கிறது இட்ஸ் லோ ப்ரெஷர் கேஸ். அதாவது தானே வெளியில் வராது அது. அதனால் எக்கச்சக்கமாக தண்ணி மேலே இருக்கும், அந்த லேயரெல்லாம் வெளியில் பம்ப் பண்ணணும். அதனால் எக்கச்சக்கமாக தண்ணி வெளியில் வரும். 5000 அடி 6000 அடி தண்ணி எடுக்கும்போது நம்ம 100 அடி தண்ணியை குடிக்கலாம். 6000 அடி குடிக்க கண்டாமினேட் டிடிஎஸ், டோட்டல் டிசால்வ் சால்ட், மெட்டாலிக் சால்ட்லாம் ரொம்ப கூலாக இருக்கும். அதனால் அந்த கோல்பெட் மீத்தேன் எடுத்தால் கட்டாயம் ஒரு கிரவுண்ட் வாட்டர் எக்கச்சக்கமாக அஃபெக்ட் ஆகிடும். டெல்டா ரீஜனுக்கு அது ஒத்துக்கவே முடியாது. அதை வந்து நம்ம எல்லோரும் எதிர்த்தாங்க, நானும் அதை என்னோடய கருத்து சொன்னேன். அது ஆனால் விட்டுட்டாங்க. இப்போ இந்த நேச்சுரல் கேஸ்க்கு அதுக்கு ஒரு சிறிய வித்தியாசம் இருக்குது. நான் மக்களோட மரியாதை, மக்களோட எண்ணம் ஒருத்தர் சொல்லணும், இதெல்லாம் உண்மையை சொல்ல வேண்டியதுக்காக சொல்கிறேன். நான் இந்த நேச்சுரல் கேஸ் அது கோல்பெட் மீத்தேன் வேறு, ஷேல் கேஸ் வேறு, நேச்சுரல் கேஸ் வேறு. நேச்சுரல் கேஸில் வந்து என்னென்னா ப்ரெஷர் இருக்கும், தானே வெளியில் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் கேஸில் ஒரு வெல்லுக்கு, அதாவது கிணறுக்கு 25 மீட்டர் கியூப் தண்ணி வேணும். 25 மீட்டர் கியூப் தண்ணியை உள்ளே பம்ப் பண்ணுவாங்க. அலாங் வித் காஸ்டிக் சோடாவோட மட் சோடான்னு பேர், காஸ்டிக் சோடாவோட போகும், வெளியில் வரும். ஸோ அதில் வந்து தேவை வந்து ஒரு வெல்லுக்கு ஒரு நாளைக்கு 25 மீட்டர் கியூப். அது வந்து பெரிய தண்ணி இல்லை. இருந்தாலும் அது எப்படி பார்க்கணுன்னா, இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து வறட்சியாக மாநிலமாக இருக்குது, தண்ணியே கிடையாது, கிரவுண்ட் வாட்டரை காப்பாற்றணும், ஒவ்வொரு சொட்டு நீரும் எப்படியான காப்பாற்றணும். இந்த அணுகுமுறையில் வந்து இதை எடுக்கிறதே நியாயமாக. அதனால் இது வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வந்து இயற்கை எரிவாயுவுக்கு எதிரி இல்லை, இயற்கை எரிவாயுவே வேறு இடத்துல அமைக்கிறது எதிரி இல்லை. இந்தியாவில் வந்து ஏன்னா இயற்கை எரிவாயு வெல்ஸ் வந்து 510 வெல் இருக்குது இந்தியாவில். எல்லா மாநிலம் நடந்துகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த இடத்துக்கு சாதகமாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாதகமாக தான் பார்க்கணும். இல்லை ஏன்னா இது வந்து ஒரு 25 மீட்டர்னால் ஒரு நாளைக்கு ஒரு 500 மீட்டருக்கு போகும். 500 மீட்டருக்குன்னா வருஷத்துக்கு 1,50,000 மீட்டருக்கு போகும். ஒரு தொழிற்சாலையிலே சாதாரணமாக நான் திருவனந்தபுரம் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 6000 மீட்டருக்கு இது கிரவுண்ட் வாட்டர் எடுப்போம். அங்கே ஒரு பிரச்சனையும் வரல. அந்த மாதிரி இடம் அங்கே இல்லை. அதனால் இந்த இடத்துக்கு வந்து தெரிஞ்சதான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்க்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மத்திய அரசு, மாநில அரசு, இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், ஹைட்ரோ கார்பன் பாலிசி. இந்தியாவில் வந்து 31 பில்லியன் கியூபிக் மீட்டர் இறக்குமதி பண்ணுறோம். இப்போது நேச்சுரல் கேஸு, இயற்கை எரிவாயு அத்தியாவசியம். இயற்கை எரிவாயு இல்லாமல் நாடு முன்னேறாதுங்கிறது உலகம் முழுக்க எல்லாருமே ஒத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேஸ், என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லி கேஸ்ன்னு எல்லாரும் ஒத்துட்டுருக்காங்க. அதில் வந்து கூட்ட வேண்டியது அவசியம். அதுக்காக எங்கெல்லாம் ஹைட்ரோ கார்பன் இருக்கக்கூடும்னு பல இடத்துல சர்வே பண்ணி இங்கெல்லாம் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது திட்டம் ஆரம்பிக்கலை. திட்டம் ஆரம்பிக்கும் போது மக்கள் கருத்தை இன்னும் கேட்கல, அந்த ஸ்டேஜெல்லாம் வரவே இல்லை. இப்போ அறிவிச்சிருக்காங்க. அறிவிக்கிற சமயத்தில் வந்து மக்கள் எதிர்த்து குரல் கொடுத்து என்ன பண்ணணும் அரசாங்கம், இதில் வந்து மாநில அரசாங்கம் என்ன செய்யணும், இந்த விவசாயிகள், அந்த அஃபீஷியல்ஸு, கவர்மெண்ட் 3 பேர் உட்காந்து ஒரு ட்ரைபார்ட்டி மீட்டிங் நடத்தணும். அதில் வந்து இந்த விவசாயிகளில் நம்பிக்கை ஏற்படுத்தி பார்க்கணும். அவங்களை நம்பிக்கை ஏற்படுத்த முடியலன்னா விட்டுட்டு போய்ட்டு தான் பெட்ரு. அதாவது மக்களோட கருத்துக்கு போகிறது வந்து உண்மையிலே நல்ல சரியான விஷயம் தான். ஆனால் எனக்கு எங்கே அவங்க நேச்சுரல் கேஸ் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அவங்க ஹைட்ரோ கார்பன் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. நேச்சுரல் கேஸ் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மீத்தேனா இல்லை ஷேல் மீத்தேனா அது வந்து தெரில. நேச்சுரல் கேஸ் எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு தெரில. நீங்கள் நரிமணம் பகுதியிலே எடுத்துகிட்டு இருக்காங்க. சார் சொன்ன மாதிரி நரிமணம் பகுதியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்றைக்கி வந்து கடல் நீர் வந்து உள்பூந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்.
நீங்கள் வந்து அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கடல் நீர் வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 30 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் உப்பு தண்ணி வந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வேக்யூம் வர வர ஆப்வியஸாக நல்ல நீர் வெளியே வர வர நீங்கள் வந்து உப்பு கடல் நீர் வந்து உட்புகுந்துடும். இது நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு முந்தின டிஸ்கஷன் வந்து தண்ணி பற்றாக்குறை பற்றி பேசிட்டு இருந்த டிஸ்கஷனில் இவ்வளோ நீரை உபயோகப்படுத்தக்கூடிய திட்டம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக. மக்கள் கருத்து முக்கியம். இயற்கை எரிவாயு தேவை, அந்த அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக எங்கேயாவது ஒரு இடத்துல முயற்சி செய்யணும் அப்படிங்கிற வாதம் வந்து இல்லை. நீங்கள் அந்த பல்வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் நமக்கு வந்து இருக்குது. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். நிறைய எண்ணெய் வித்துகள்லேருந்து நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நிறைய இடங்கள், நிறைய வழிகளில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ்லேருந்து நீங்கள் இந்த நேச்சுரல் கேஸோ இல்லை மீத்தேன் கேஸோ இல்லாட்டி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோ நீங்கள் தயாரிக்க முடியும். நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்லாம் ஜெட்ரோபாலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து தான் இருக்கோம். ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நோக்கி போகிறது வந்து அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து சார் சொன்னது வந்து குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் நடக்கிற காலத்தில் சஸ்டைனபிளாக எது பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து மனித குலத்துக்கு வந்து கிளைமேட் சேஞ்சும் குளோபல் வார்மிங்கும். ஸோ நீங்கள் அப்படி இருக்க பட்சத்தில் வந்து என்னென்னலாம் சஸ்டெயின் பண்ணி நேச்சுரல் ரிசோர்ஸை பயன்படுத்த முடியாமல் கொண்டு போக முடியுமோ அப்படி தான் நீங்கள் கொண்டு போகணும். இல்லை, அதுக்கு செலவழிக்கக்கூடிய நீர் வந்து மிகப்பெரிய அளவிலான நீர் இல்லை. இயற்கை எரிவாயு எடுக்கிற அளவுக்கு செலவழிக்கக்கூடிய நீர் வந்து பெரிய அளவிலான நீர் அல்ல. இல்லை நீர் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை நீ பெரிய அளவு எதோட கம்பேர் பண்ணுறீங்க? அதை வச்சு தான் நீங்கள் பெரிய அளவிலான நீர் இல்லையா இல்லை கம்மியான நீராக தான் வந்து சொல்லணும். நீங்கள் வந்து வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட் நம்ம ஸ்டேட். நீங்கள் இதே அளவு தண்ணீரை வந்து நீங்கள் வந்து உத்தரப்பிரதேச செலவச்சிங்கன்னா அவங்க பெரிய பீகாரில் செலவச்சிங்கன்னா அவங்க தண்ணி முழுக்க போயிட்டுருக்குது, வெள்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் ஏற்கனவே ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்டில் வந்து இவ்வளோ தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரெண்டாவது நீங்கள் வந்து அதுக்குரிய அந்த ஒரு டெமோக்ரஸி இது. அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து அந்த திட்டம் வேணுமா வேண்டாமல் முடிவு பண்ண வேண்டியது அந்த மக்கள் தான். அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் அங்கே போடக்கூடாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். எங்கே வேணுங்க இருக்காங்களோ அங்கே போட்டுப்போங்க. 31 இடத்துல ஒரு 15 இடத்துல வேணாங்கிறாங்க, 15 இடத்துல வேணுங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டத்தில் வந்து மக்களுடைய கருத்து வந்து ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பிரிந்து இருக்குதுன்னா இல்லை நீங்கள் எப்படி அதை முடிவு செய்யும்? பப்ளிக் ஹியரிங்கே ஒரு ஃபார்ஸ். பப்ளிக் ஹியரிங் நடத்துறதே கிடையாது. என்ன எதிர்ப்பு குரல் காமிச்சாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்டர்ஸ் என்ன ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னா கேள்வியில் கேட்கப்பட்டேன்னா நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க. மக்கள் கருத்துங்கிறது அது வேற மாதிரி. அதாவது ஒரு 50 பேரை கூப்பிட்டுட்டு கலெக்டரை உட்காந்து என்ன சொல்றீங்க பாங்க, வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் காசு கொடுத்து வேண்டாம்னு சொல்லுங்க, வேணுங்கிற அப்படிதான் நடந்துட்டு. அதான் ஃபாஸ்டா நடந்து வேண்டாங்களும் காசு கொடுப்பாங்களா, வேணுங்கிறவங்க காசு தர மாட்டாங்க. நான் சொல்றேன் நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். இந்த இது கூட என்ன வர சொல்லியிருந்தாங்க, போயிருந்தேன். திடீர்னு ஒருத்தர் எழுந்தாரு, சார் இங்கே கத்திரிக்காயெல்லாம் கசக்குது சார் அப்படின்னாரு. உடனே கத்திரிக்காய் கசக்கு, இதனால தான் சார் கத்திரிக்காய் கசக்கு. நாங்களாம் பவிச்சு போயிட்டோம். இங்கே கத்திரிக்காய் எங்கே வருது, கசப்பு எங்கே வருது. இப்போ ஒன்று இந்த தொழிற்சாலைக்கு வந்து கத்திரிக்காய் கசக்காதுன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அதனால இதில் என்ன, நான் இதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு டிஸ்கஷன் கூப்பிட்டு அரசாங்கம் கூப்பிட்டு 3 பேரை கூப்பிட்டு இந்த மாநில அரசு பல பிரச்சனைகள் வளர்கிறதுக்கு காரணமே மாநில அரசு பல பிரச்சனை அதாவது மத்திய அரசு மாநிலத்தில் வித்தியாசம் இருக்குது. மத்திய அரசு டெல்லியில் உட்காந்துருக்கு. சிலப்போ மாநில அரசு மக்களோட எண்ணெய் ஓட்டம் அங்கே பிரச்சனைலாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த சமயத்தில் மாநில அரசை இன்டர்பிரட் பண்ணி பண்ணணும். இந்த இதில் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு குவான்டிட்டி. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை, கொஞ்சமாக தண்ணி போகிறது. இருந்தாலும் இவங்களுக்கு எதிர்ப்பு வரும்போது சென்டிமெண்டலாகவே இட் இஸ் அ ப்ராப்ளம். இதில் 2 இருக்குது. இயற்கை எரிவாயு முக்கியம். இதில் என்ன பயமாக இருக்குது எனக்கு என்னென்னா, ஒன்றும் மேக் ஆர் பை, ஒன்றும் இந்தியாவிலேருந்து எடுக்கணும், இல்லை இறக்குமதி பண்ணணும். இறக்குமதி பண்ணுறதுக்காக இப்போ மெட்ராஸ் எண்ணூர் போர்ட்டில் ஒரு 5 மில்லியன் டன் இறக்குமதி 6500 கோடி ரூபா செலவு பண்ணி இப்போது இறக்குமதி திட்டம் நடந்துகிட்ருக்கு. 2018 ரெடியாக போகுது. ரெடியானோடனே அந்த இயற்கை எரிவாயு என்ன பண்ணணும், அந்த கேஸை கொண்டு போகிறதுக்கு பைப் லைன் வேணும். தூத்துக்குடி, சென்னை எண்ணூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும், மதுரை திருச்சி வரைக்கும் கொண்டு போக திட்டம் இருக்குது. 1170 கிலோமீட்டர் போடணும். 2600 ரூபா கொடுத்துருக்கு. அந்த திட்டம் பைப் லைன் போகும்போது பைப் லைன் எங்கே போகும், சில அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் போகும், சில வீடை இடிக்க வேண்டி வரும். அந்த மாதிரிலாம் தான் போட்டாலும் அந்த பைப் லைன் திட்டத்துக்கு எழுத்தானா இந்த 6500 கோடி வெளியில் கேட்டால் வேஸ்ட்டாக போய்டும். அதே மாதிரி தான் கொச்சினில் இப்போ வேஸ்ட்டாக போய் கிடக்கு 4500 கிடக்கு. அதனால் இதில் வந்து என்னென்னா மக்கள் வந்து எப்படி பார்க்கணுன்னா, இதில் வந்து தங்களோட தேவை என்னன்னு பார்த்துக்கணும். பொறுக்கக்கூடிய அளவு அந்த தேவையை நம்ம தியாகம் செஞ்சு நாட்டுக்காக செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அது இல்லாமல் என்னோட தேவையை மாத்திரம் தான் இப்போ புதுக்கோட்டையில் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லவே இல்லை. அணுகுமுறை, ஜென்ரல் அணுகுமுறையில் இந்த பைப் லைனை வந்து 1170 கிலோமீட்டர் பைப் லைனை போட முடியாத ஒரு நிலைமை இந்த என்விரான்மெண்ட்லேயே அரசியல்வாதிகள் மக்கள் ஆரம்பித்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பெரிய நஷ்டம் வரும்னு தோணுது. அது எப்படி கையாள போகிறாங்கன்னு புரியல. எல்லா திட்டங்களுக்கும், எல்லா சட்டங்களுக்கும், எல்லா புதிய செயல்பாடுகளுக்கும் மக்கள் தியாகம் செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க.
எல்லா 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 தியாகம் பகுதி இல்ல, எல்லா தவறா- எல்லா பகுதி மக்களும் தியாகம் செய்துக்கிட்டே தான் இல்ல, இல்ல, இருக்காங்க. அதாவது தியாகம் அதாவது மக்கள் அரசிடம் போய் சொன்னா அது கொடிய குற்றம், அரசு மக்களிடத்துல போய் சொன்னா அது நல்ல திட்டம் அல்லது அரசியல் அல்லது புள்ளி விவரம் அப்படின்னு ஏதோ ஒரு பெயர்ல அது நியாயப்படுத்தப்படுது. இல்ல, எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது அப்படிலாம் இல்ல, ஏற்கனவே இது மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பல அறிஞர்களிடத்துல இருந்து பல உத்தரவாதங்களை பல உறுதிமொழிகளை கேட்டதுக்கு பிறகு கூடங்குளத்துல முதல் அலகுல சிக்கல், பணி நிறுத்தம் திரும்ப ஆரம்பிக்குது, பணி நிறுத்தம் திரும்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ரெண்டாவது நேத்து நின்றுச்சு. ரெண்டாவது இப்ப இரண்டாவது அலகுன்னு நேத்து நின்றுச்சு. நேற்று நின்றுச்சுன்னு சொல்றாங்க. அது மெயின்டெனன்ஸா இல்லையா? மெயின்டெனன்ஸ்க்காக நிப்பாடி தான் சொல்றாங்க. ஆரம்பிச்சு ஓடவே இல்ல. மெயின்டெனன்ஸ்க்காக நின்னா இல்ல, ரைட். அதாவது ஆனா அது உள்ள போக வேண்டாம். ஏன்னா அது பேசினாலே ஒரு வேற காழ்ப்புணர்ச்சியில அதை பத்தி பேசுறோம். பேசுறதுக்கு நேரம் இல்ல. அப்புறம் இப்போ கடல்ல கொட்டப்பட்ட அந்த எண்ணெய் கழிவுகள் எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. இப்ப மீண்டும் சர்ஃபேஸ் ஆகுது அப்படின்னு அது தொடர்பாக சர்ச்சைகள் இன்றைக்கு நாளிதழ்கள்ல பல செய்திகள் அதை ஒட்டியும் வருது. இப்படி முடிந்து போனதாக அரசிடமிருந்து வந்த எந்த வாக்குறுதியும் அது முடிந்து போனதாக கருத முடியாத அளவுக்கு மீண்டும் அந்த பிரச்சனைகள் துளிர்விடுகின்றன அல்லது சர்ஃபேஸ் ஆகுது மீண்டும் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பல இடங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால அதை சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.